இருக்கும்படி எல்லாரும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவனுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன உன் ஆத்துமா இப்படியாய் வாழ வேண்டுமானால், உன் ஆத்மா வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமானால், உன் ஆத்மா வாழ்ந்து நன்மையானதை அனுபவிக்க வேண்டுமானால், உன் ஆத்மாவானது தேவனுக்குள்ளே மகிழ்ந்து கனி கூற வேண்டுமானால், நீ என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர்களும் அவர்கள் பிள்ளைகள், நீங்க மட்டும் இல்லை, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்ததான வீடு வாசல் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கு நன்றாய் இருக்கும்படிக்கு என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்கிறானால் அது உங்களுக்கு நலமாயிடும். ஏற்ற இருதயம் வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு ஏற்ற இருதயம் இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட அது கிடையாது. நிறைய பேருக்கிட்ட என்ன இல்ல, அந்த இருதயம் கிடையாது. தேவனுக்கு பயப்படுற இருதயம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னிடத்துல ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு காரியத்தை. ஆனா நான் சொன்ன உடனே நான் சொன்னேன், எனக்கு நீங்க பயப்பட வேண்டாம். எனக்கு பயப்படுன்னு சொன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எனக்கு நீங்க பயப்பட வேண்டிய, ஊழியக்காரனுக்கு பயப்படணும் தான், ஊழியக்காரனுக்கு பயந்து நடக்கணும். ஆனா கர்த்தருக்கு பயப்படாம ஊழியக்காரனுக்கு பயந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு என்னிடத்துல அவங்க பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படாம ஊழியக்காரனுக்கு பயந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குடும்பத்தாரைக்கு பாஸ்டர் பெஞ்சமின், அருமையான மகள் எஸ்தரை பார்த்து நான் சொல்றேன், நீங்க என்றென்றைக்கு நன்றாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி ஒன்று. அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். உனக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் என்றென்றைக்கு நீங்க நன்றாக இருப்பீங்க. என் இடத்துல கேட்பாங்க, என் பிள்ளைங்க, என் மகன் கூட, எங்க அப்பா இத்தனை வருஷம் இருந்தாரு, ஒரு வீடு வாங்கி வைக்கல, ஒரு இடம் வாங்கி வைக்கல, இன்னைக்கு நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்து இருக்கிற இடம் எனக்கு சொந்தமே கிடையாது, ஆனா சொந்த வீடு. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி